ஹலோ. ஹலோ ஹலோ. அனிஸ்வல். ஆமாங்க. மக்கள் பார்வை சிஸ்டருங்களா? ஆமா ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. நானு நேற்று ஆர்கேவோட இன்டர்வியூ எடுத்துட்டு பார்த்தேன் மேம். பாத்தீங்களா? பார்த்தேன். இப்போ எனக்கு இத நான் இதுல நான் அடங்கி இருக்க உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு பாக்குறேன். எந்த விஷயம் மேம்? எந்த விஷயம் கேக்குறீங்க மேடம்? அதாவது இந்த ஜெனிஃபர் தனம் பத்தி. சரிங்களா? இதுல எனக்கு என்ன, இந்த கேஸ்ல எனக்கு என்ன டவுட்னா, 10 அமைச்சர்கள் ஜெனிஃபர் தனம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. ஆமா, நாங்க முதல் பிரஸ் மீட் வைக்கும் போது சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 10 அமைச்சர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த கடத்தல், கொலை, இதுல எல்லாம் பிராஸ்டியூஷன், இதுல எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜெனிஃபர் தனம் சொன்னாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு, சில அமைச்சர்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க சொன்னது டிஎம்கே ஏடிஎம்கே பீரியட்ல சொல்லிருக்காங்க. அப்பனா டிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள்னா டிஎம்கே இல்ல, இவரு ஸ்டாலின் ஐயா அப்போ முதலமைச்சரா இருந்தாரு. அப்ப ஸ்டாலின் ஐயா நீங்க தான் அந்த டைம்ல இல்ல போல தெரியும். இல்ல, நாங்க இப்போ ஒரு நவம்பர் மாசம் ஒரு போராட்டம் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்தோம். அப்பதான் நான் கூட இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவங்க எங்கெங்கயோ நிறைய இடத்துல கொடுத்திருந்தாங்க. அப்பெல்லாம் எனக்கு அவங்கள தெரியாது. ஆனா என் கூட இருக்கும்போது அவங்க சொன்னும் போது அப்போ இவரு சிஎம் ஸ்டாலின் ஐயா இருந்தாங்க. அப்பா, நீங்க எனக்கு அப்பா மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இது பொள்ளாச்சி கொலை இது சம்பவத்தை விட இது பெருசு அப்படின்னு சொல்லிதான் பேசுவாங்க எல்லா இடத்துலயுமே. பழைய அமைச்சர்கள் எல்லாருமே இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது எனக்கு கட்சி அவங்க குறிப்பிடல, ஆனா பழைய அமைச்சர்கள்னா அவங்கதான். ரைட், ஓகே. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க சொன்னது விஷயம் 3 விஷயம். ஒண்ணு 10 அமைச்சர்கள் இதுல ஆள்கடத்தல் இந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டு இருக்காங்க, இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, 30 பேரை கடத்திருக்கா, 33 பேரு கடத்தல், 4 கொலை அப்படின்னு சொல்லிருக்காங்க. 4 கொலைன்னு சொன்னாங்கல்ல. இது சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. இல்ல, இது எப்படி உங்களுக்கு நான் கன்வே பண்ண முடியும்னா, இத உண்மை தெரிந்தவர்கள் நானும் தனமும் ஆர்கே ரவியும் 3 பேரும் மட்டும்தான். இதுல பாத்தீங்கன்னா நான் இத சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது என்ன கேட்க வரேன்னா, சொல்லுங்க. இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, இது சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு நேரடியா மீடியால சொன்னாங்கல்ல. இன்னைக்கு அந்த எவிடன்ஸ நாங்க வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? மீடியால கொண்டு வரணும்னு நாங்க பாக்குறோம். இப்ப இந்த மீடியால கொண்டு வர, ஏன்னா இவங்கதான் சொன்னாங்க எங்கிட்ட நாங்க இந்த மாதிரி என்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அதனால அந்த மீடியால சொன்ன அந்த எவிடன்ஸ கேஸ்ல இவங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் போன் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணாங்க, என்ன ஒன் செக் ஹலோ. சொல்லுங்க மேடம், கேக்குதா? ஹலோ, ஹாய். will you call me back please? Call me later. Yeah. So அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆமா மேடம், இந்த மாதிரி எனக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, நான் இத சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப உங்ககிட்டயும் சொன்னாங்க, ஆர்கே ரவிட்டையும் சொன்னாங்க, இந்த போராட்டத்துல கலந்துகிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிருக்காங்க, அது மாதிரி மீடியாலயும் சொல்லிருக்காங்க. ஆனா அதே மாதிரி போலீஸ் அபிஷியல்ஸ் கிட்டயும் சொன்னாங்களா? அத அப்படி சொல்லிருந்தாங்கன்னா அந்த எவிடன்சஸ் எங்க? வேர் இஸ் தட் எவிடன்ஸ்? அந்த எவிடன்ஸ் இப்ப வெளியில வரணும். இல்ல, அதுதான் சொன்னது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் சொல்லட்டுமா? அது என்ன விஷயம் நடந்தது, அவங்க எப்படி எல்லாத்தையும் அதிமேதாவித்தனமா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொன்னாதானே தெரியும் உங்களுக்கு. அதாவது இப்போ ஆர்கே முத்துரவி இந்த விஷயத்துல முதல்ல எதிர்த்தவர், சூர்யா விஷயத்துல, ரவுடி பேபி சூர்யா விஷயத்துல. அப்ப அவரை தேடி நிறைய பேர் எவிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அவ அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு.
அப்போ அமெரிக்க பெண்ணுன்னு ஒரு பெண் வந்து அடிபடுவாங்க, அடிக்கடி நாங்க எல்லாம் பேசுவோம். அமெரிக்க பெண்ன்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி சூர்யா சுப்புலட்சுமி பிடிக்காது அப்படின்ற மாதிரி உள்ள வந்து பேசினவங்க, கடைசியில நீங்க சுப்புலட்சுமியை தொட்டு பாருங்க, அவளுக்கு எந்த இடத்துல வேணாலும் நான் பாதுகாப்பு தருவேன், எந்த கவர்மெண்ட் கைய வைக்க முடியாது. ஹலோ மக்களேன்றவங்க அதுதான் நாங்க இப்ப அவங்கன்னு யூகிக்கிறோம். அவங்க குரலும் இவங்க குரலும் ஒரே மாதிரி இருக்குன்றத யூகிக்கிறோம், ஒரே மாதிரி இருக்குன்னு. என்னன்னா அப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவ எந்த கவர்மெண்ட், ஏன்னா இப்ப அவங்க அலோ மக்களின் நடவடிக்கையும் அப்படிதான் இருக்கு. அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத வந்து எல்லாம் குரூப்பா டீமா பிளான் பண்ணி தான் இப்போ வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவை காப்பாத்தணும் எல்லாரும் வந்து அந்த ப்ராஸ்டியூஷன் நெட்வொர்க். ஆமா, ப்ராஸ்டியூஷன் நெட்வொர்க். இவங்களை காப்பாத்தணும்னு வந்து துடிக்கிறவங்க கண்டிப்பா அந்த நெட்வொர்க்கை சேர்ந்தவங்களா தானே இருக்க முடியும். அதனால அப்ப வந்து அமெரிக்கா பெண்மணி ஒரு சில ஆதாரங்களை வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்காங்க ஆர்கே முத்துரவிக்கு. அந்த ஆதாரம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க ஒரு லாயர் வச்சு இவளை பத்தி விசாரிச்சதாகவும் இவளுடைய நெட்வொர்க்கை விசாரிச்சதாகவும், அப்போ அவங்களுடைய நெட்வொர்க்ல பல பெண்கள் கடத்தின்னு வந்து கூப்பிட்டுன்னு வந்து ஒரே இடத்துல அடைச்சி அவங்களை துன்புறுத்தினதாகவும், அதுல 4 பெண்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் என்னுடைய லாயர் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பதிவு ஒண்ணு அனுப்புறாங்க. ஆடியோ பதிவுல சாட்டிங் பதிவு. அமெரிக்கா பெண்மணி, அமெரிக்கா அலோ மக்களே, அந்த மாதிரி அலோ மக்களே நான் அதை யூகிச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் நம்ம அது ப்ரூவ் பண்ணல. நான் அமெரிக்கா பெண்மணினே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா, அமெரிக்கா. ஆமா, அது இன்வெஸ்டிகேஷன் அது போயிட்டு இருக்கு, நான் அதுக்கும் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க அனுப்பியிருக்காங்க, அந்த அமெரிக்கா பெண்மணி அனுப்பும் பொழுது அப்போ ஆர்கே முத்துரவி வந்து அது யாருக்கும் எங்களுக்கு எல்லாம் அனுப்பல. அவரு நம்பி அனுப்புனது பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் தானத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க போராட்டத்துக்கு முதல் நாள். அப்ப அனுப்பிச்சு என்ன சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி அது லாயர் வச்சு பேசி ஏன்னா இதுல ஓரளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கலாம். என்னன்னா ஆல்ரெடி நக்கீரன்ல உஷான்ற ஒரு பெண் வந்து எங்களை கடத்தி கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சு அடைச்சதாகவும், அந்த இடத்துல எங்களை துன்புறுத்தினதாகவும், பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தினதாகவும் அவங்க நேரடி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. என்ன போல நிறைய பெண்கள் அங்க இருந்தாங்க, அவங்களுடைய ஆதாரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க கிட்டே அந்த போட்டோஸ் தான் இருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு போன காலையும் சொல்லியிருப்பேன். சோ அது ரிலேட்டடா ஆர்கே முத்துரவி அனுப்பவும் ஜெனிஃபர் தானம் வந்து உஷான்ற பொண்ணும் இதே தானே சொல்லுச்சு. சோ எல்லா இடத்துலயும் லிங்க் கனெக்ட் ஆகுது இல்லையா, உஷான்ற பொண்ணும் இதானே சொல்லுச்சின்னு சொல்லி ஆர்கே முத்துரவி என்ன சொல்லிருக்காரு, நீங்க அது வந்து பிரஸ்ல கொடுக்கும் போதோ இல்ல உள்ள போயிட்டு நீங்க இது ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதோ நாளைக்கு இதை கொடுங்க, இத விசாரிச்சாங்கன்னா அவளுடைய ஃபுல் நெட்வொர்க்கும் புடிச்சிருவாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதாவது தனத்துக்கு உள்ளார கொடுத்திருக்காரு. ஆமா ஆமா கொடுத்திருக்காரு. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட ஆதாரத்தை வாங்கி எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் சொல்வேன், நீங்க ஆடி போயிடுவீங்க, நம்ம இவ்வளவு நாளா அவ வந்து வெறும் பேசுறா ப்ராஸ்டியூஷன் பண்றதானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவ வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆதாரம் எல்லாம் என்கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னான். நான் கேட்டேன் என்ன ஆதாரம், அதெல்லாம் நான் காட்ட முடியாது, நான் நேரடியா பிரஸ்க்கு காட்டிக்கிறேன், ஸ்டேஷன்ல அதான் உயர் அதிகாரிங்க கிட்ட காமிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, மறுநாள் நாங்க கமிஷன் ஆபீஸ்ல காலையில உள்ள போனோம், மதியானம் சாயங்காலம் வரைக்கும் உள்ளதா இருந்தோம். அப்ப நான் கேக்குறேன், ஏதோ ஒண்ணு சொன்னீங்க அதுக்கான ஆதாரத்தை காட்டணும்னே வாட்ஸ்அப்ல அந்த இதுவை காட்டுறான். இது யார் கொடுத்தான்னு கேட்டது ஆர்கே தான் கொடுத்தாருன்னு நான் பார்த்தேன். அப்ப நான் சொன்னேன், வாட்ஸ்அப் ஆதாரம் வந்து உண்மையான எடுத்துக்க மாட்டாங்க, அது வந்து இதுவாயிடும், அதாவது அது பெருசா ஆதாரமா வந்து எடுக்க மாட்டாங்க, அது எடுக்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு, ஜூன் மாசம் சம்திங் வந்திருக்கு. அப்ப ஆர்கேவும் அதை யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா வாட்ஸ்அப் ஆதாரத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அதனால இதை நம்ம சொல்ல வேண்டாம் பிரஸுக்கு அப்படின்னு நாங்க உள்ள வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்றோம், இதை நான் சொல்லியே தீர்வுன்னு நாங்க அவங்க. அப்ப நாங்க சொல்றோம், இத வந்து நம்ம உள்ள நம்ம உயர் அதிகாரிகிட்ட கொடுத்துடலாம், அவங்க வேணா பாத்துக்கிட்டோம், இது உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கட்டும், அந்த அமெரிக்கா பெண்ணோட நம்பரை கொடுத்துடலாம், அந்த நெட்வொர்க் என்னன்றதை அவங்க கண்டுபிடிச்சு சொல்லட்டும், சிபிசிஐடி விசாரணை வச்சா இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம இந்த பிரஸ்ல வந்து உரிய ஆவணங்கள் இல்லாம சொல்ல வேண்டாம், ஏன்னா வாட்ஸ்அப் ஆதாரம் செல்லாதுன்னு சொல்லி நாங்க உள்ள ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ எங்க பேச்சையே கேட்கல சுத்தமா. வெளியில வந்து மைக்ல எனக்கு அனுப்பல, எனக்கு இன்னுமே அந்த பதிவை அனுப்பல, நான் பார்த்ததோட சரி, அவங்க போன்ல பார்த்ததோட சரி, எனக்கு அனுப்பல, என் கைக்கு அனுப்பல. என்ன பாத்தீங்க, அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், அந்த அமெரிக்கா பெண் அனுப்பிச்ச வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஆர்கே வந்து ஜெனிஃபருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க, அந்த மெசேஜ் என் கையில காட்டுறாங்க, போன்ல காட்டுறாங்க. நான் அதை சொல்லக்கூடாது, நாங்க 2 பேருமே உள்ள ஆர்கியூ பண்ணி அவங்கள வச்சிருக்கோம். இது ஜூன் மாசம் இத வந்து கேஸ் போட்டாங்க, இது மாதிரி வாட்ஸ்அப் ஆதாரம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அதையும் உள்ள டிக்ளைன் பண்ணிட்டாங்க. எங்க இவங்க அங்க உயர் அதிகாரி வந்து இது வாட்ஸ்அப் ஆதாரம் இது செல்லாதுன்னு தூக்கி போட்டாங்க. ஆனால் இதை தோண்டி எடுத்தால் இதுல எதனா உண்மைகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், ஏன்னா அவங்க வந்து வக்கீல வச்சுதானே விசாரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா பெண்மணி. ஆனா அந்த அமெரிக்க பெண்மணியும் முழுமையான நம்பிக்கை உள்ள பெண்மணியானா கிடையாது, ஏன்னா அவங்க சூர்யா மேல எந்த கவர்மெண்ட்டும் கைய வைக்க நான் விட மாட்டேன், நான் இருக்கேன் அவளுக்குன்னு சொல்லி சவால் விட்டுட்டு போனாங்க எல்லார்கிட்டயும்.
அதனால ஆமா, அதனால இதுவும் முழுமையான தகவலான்றா கிடையாது. ஆனா நிறைய அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரஸ்ல சொல்லிட்டாங்க, 33 கடத்தல் 4 கொலை சொல்லிட்டாங்க. அது உரிய விசாரணை இல்லாம, உரிய வந்து ஒரு சட்டப்படியான ஒரு இது இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்த இடையூறுகள் பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் எங்களை சூழ்ந்துக்கினாங்க. அது 33 கடத்தல் உண்மையானா, என்னால அது வெளியே ஆதாரம் வந்து வெளியே சொல்ல முடியல. அப்ப இருந்த சூழ்நிலை கேஸ் போயிட்டு இருந்தது. உள்ள வந்து அவங்க 2 பேர் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு எஃப்ஐஆர் கிடைக்கணும். நான் இத பத்தி நம்ம எதுவும் வாயை திறந்து வெளியே பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தோம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த மேடம் வந்து பென் டிரைவ்ல ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட யாரும் போய் கேள்வி கேட்கல. எல்லா கேள்வியும் எங்க கிட்ட தான் வந்தது. ஆனா இப்ப அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணிருக்காங்க? ஜெனிஃபர் மேடம். ஆமா ஜெனிஃபர் தானம். அப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அவங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஆர்கே ரவியும் திலகாவும் முதல் நாள் சொன்னாங்க பாருங்க, அந்த வாட்ஸ்அப் ஆதாரத்தை காட்டுங்க, அது பெரிய லெவல்ல போகும், சிபிசிஐடி விசாரணை வைக்கிச்சா அது நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிருக்காங்க பாருங்க. அதை மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்க அந்த வாய்ஸ். ஆனா உள்ள நாங்க 2 பேரும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு சண்டை போட்டோம். அதை சொல்லக்கூடாது, வெளியே பிரஸ்ல எல்லாம் அதை காட்டக்கூடாது, அது பெரிய லெவல்ல இஷ்யூ ஆகும். ஏன்னா இந்த அம்மா முதல் பிரஸ் மீட்லயே நிறைய அமைச்சர்கள் தொடர்பு இருக்குன்னாங்க. அந்த அமைச்சர்கள் தொடர்புக்கு ஆதாரம் கொடுக்கணும்ல. நம்ம ஆதாரம் இல்லாம எது வேணாலும் பேசிட முடியுமா? பிரஸ் மீட்ல அவங்கள யாருமே நம்மள பேச விட மாட்டாங்க. அவங்க எப்பவுமே அவங்கதான் பேசுவாங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகள் வந்து கேட்டிருப்பாங்களே, நீங்க வந்து அப்படியே அந்த ஆதாரத்தை எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்களே. அதுதான் வாட்ஸ்அப் ஆதாரம் கொடுக்கும்போது அவங்க இது வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சொன்னோமோ அதுதான் காவல் அதிகாரி சொல்லிருக்காங்க. மேபி இவங்க வந்து இந்த விஷயத்த வந்து ஃபுல்லா நெட்வொர்க்கையும் பிடிக்கணும் அப்படின்னா இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போனா, எது உஷா வந்து இந்தியா கிளிட்ஸ்ல சொன்னாங்க பாருங்க. அப்ப வந்து இந்த ஆதாரம் வந்து அவங்க போலீஸ் அதிகாரியுமே வந்து இவங்க ஏமாத்திருக்காங்களா? அது ஏமாத்தி இருக்காங்கன்னு, அதாவது இது அவங்க மேடம் நான் அவங்கள பத்தி சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், நானா யாரோ ஒரு பொண்ணு வந்து மேடம் என்னைய ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு கட்டி போட்டாங்க, என்ன 4 பேர் சூழ்ந்துக்கிறாங்க, கத்திய கழுத்துல வச்சுன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சா கூட உடனே அவங்க துள்ளுவாங்க. ஐயோ இது மாதிரி ஆயிருக்கு. ஆதாரம் இல்லாமல் எது வந்தாலுமே அவங்க உடனே நம்பிடுவாங்க. சும்மா வராது, போன்ல பேசினா கூட அப்படியா இப்படியானவங்க. ஏன்னா இப்ப நேத்து வரைக்குமே திலகாவும் ரவியும் அரஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லாத ஒரு கற்பனை கதை உருவாக்கிட்டு இருக்காங்க. எந்த எஃப்ஐஆர் நம்பர்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க? அதுதான் சொல்ல, அவங்களுக்கு காப்பி வந்துருச்சுன்னு வேற மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு இப்போ நான் உங்களை பொதுவாவே கேக்குறேன் மேடம், ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த காப்பியை எப்படி ஜெனிஃபர் தானத்துக்கு அனுப்புவாங்க? அவங்க யார் ஃபர்ஸ்ட்? ஒண்ணு நீதிமன்றத்துல ஒப்படைப்பாங்க, இல்லன்னா வந்து சட்டப்படி வக்கீலுங்க கிட்ட கொடுப்பாங்க, சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்டரோ அது யாருக்கோ கொடுப்பாங்க. ஜெனிஃபர் தானம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவங்க அப்படி மக்கள் கிட்ட, அதாவது மட்டும்தான் எனக்கு அவங்க கூட நீங்க என்ன கேட்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியாதான்னு கேட்கலாம். 99.9% அவங்க கூட சேர்ந்து போராட எனக்கு விருப்பம் கிடையாது. என்ன மோட்டிவேட் பண்ணதே ரெட் ஐஸ் பிரதர்ன்ற சேனல் தான். அவரு தான் வந்து இல்ல அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு நம்மள வந்து அது வந்து. ஆனா நான் என்னன்னா, அது போன் நம்பர் போட்டாங்க, அது நம்பரை தூக்கி போட்டாங்க, அது அது குழந்தைக்கும் அதுக்கும் மிரட்டல் விட்டாங்க. இது உண்மை, அது நடந்த விஷயம். மத்தபடி அவர்கிட்ட நான் விசாரிக்கிறேன். சரிங்க மேடம். அப்ப மத்தபடி அவங்க சொல்ற மத்த கதைகளுக்கு எல்லாம் ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டா எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன், எவிடன்ஸ் நான் எல்லாம் பென்ட்ரைவ் போட்டு வச்சிருக்கேன். எங்க கிட்ட கடைசி வரைக்கும் சொன்னது என்னன்னா, இது வரைக்கும் என் கூட பயணித்தவர்கள் நிறைய பேரு, அவங்களுக்கு கூட காட்டாத 2 முக்கியமான எவிடன்ஸ் என்னுடைய பென்ட்ரைவ்ல இருக்கு. சூர்யா சுப்புலட்சுமி எதுல மாற்றவளோ இல்லையா அதுல மாட்டுவா, அவன் நெட்வொர்க்கே மாட்டோம்னாங்க. இன்னும் வரைக்கும் அந்த 2 எவிடன்ஸ் எங்க கண்ணுல காட்டல. நாங்க எத்தனை தடவை கேட்டிருக்கோம், வந்து மறைச்சிட்டாங்கன்ற எடுத்துக்கிறதா இல்ல வந்து இல்ல உள்ள கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எஃப்ஐஆர் அவங்க விழுந்தது பாத்தீங்கன்னா அதிகாரிகிட்ட கொடுத்தாங்க. அது அதிகாரி அவங்க பேரு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு பெண் அதிகாரி தான், அவங்க பேரு எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அவங்க கிட்ட அந்த அதிகாரியும் போய் பார்த்து விசாரிப்பேன், அதுக்குதான் கேட்க. இல்ல ஆர்கே ரவிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாயிதா பேரா, சாயிதா அப்படின்னு நினைக்கிறேன். சாஹிதாவா யாருன்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த அதிகாரி பேரு இங்க சொல்ல வேண்டாம், நான் வந்து பர்சனலா அவங்ககிட்ட கேட்டு நேரடியா அந்த அதிகாரியை போய் பார்த்து. சரிங்க மேடம். இப்ப என்னன்னா அந்த அதிகாரி கிட்ட போயிட்டு 2 எவிடன்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எஃப்ஐஆர்ல வந்து அந்த 2 எவிடன்ஸுக்கான எஃப்ஐஆர் விடணும்ல. ஆனா அப்படி விடலையே, இவங்களுக்கு வெறும் நம்பர் போட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி மட்டும் தான் எஃப்ஐஆர்ல இருக்கு. இவங்க சொன்ன அந்த மறைத்து வைத்த 2 ரகசியம் இவங்க தான் வந்து போலீஸ வந்து தேவையில்லாம காவல்துறைய வந்து
அலக்கழிக்கிறாங்க, பொய்யான தகவல் சொல்றாங்க. இவங்க இது வந்து போலீஸ் வந்து அவங்க மேல எக்ஸ்ட்ரீமா நினைச்சு சொல்லுவாங்க மேடம். அவங்க கிட்ட யாருமே பயணிக்க முடியாது. எது இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம். இப்போ நீங்க வந்து நான் திட்டினாங்கன்னு சொல்லுவேன், உடனே அவங்க எப்படி தெரியுமா அடுத்தவங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, ஆலிஸ்வெல்ல 4 பேர் சேர்ந்து அடிச்சு தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. யாராவது என்ன ஒருத்தவங்க போன்ல திட்டினாங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அது ப்ரொஜெக்ட் பண்ற விதம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே அதை 100 மடங்கா ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நான் அப்பவே நான் 2-3 நாள்ல எனக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் ஆகி நான் இவங்க கூட பயணிக்க மாட்டேன், இவங்க ரொம்ப மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, இது நமக்கு செட் ஆகாதுன்னா. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களுக்காக எப்படி நீங்க அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பிச்சு பணம் கேட்கலாம்? நீங்க ஏன் அவங்க கிட்ட வந்து பணம் அவங்களுக்காக பணம் வந்து வாங்குனீங்க? எந்த டாக்குமெண்ட்? அந்த அவங்களோட வீட்டு டாக்குமெண்ட் அவங்க உங்களுக்கு அனுப்பி பணம் உங்ககிட்ட கேட்டாங்களா? எனக்கு வீட்டு டாக்குமெண்ட் நிறைய தடவை என்னைக்கு நான் பார்த்தனோ மறு 2வது நாளே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டையும் கேட்பாங்க. இப்ப என்னோட பயணிக்கிறவங்க நம்பர் குடுக்கறேன்னா அவங்க கிட்ட கூட போய் கேட்பாங்க. நான் வந்து நாங்க எங்களோட பயணிக்கிறவங்க கூட பேசி கேட்பாங்க. வாங்கியிருக்காங்க சொல்லிருக்கீங்க. நான் காமிக்காத இடமே கிடையாது. நான் நிறைய இடத்துக்கு காமிச்சு அவங்கள போய் நான் இந்த இடத்துல போய் விசாரிங்க, அந்த இடத்துல விசாரிங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்களை உயிரை வாங்குவாங்க. இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து காசு கேட்டு உயிரை வாங்குவாங்க. அதுக்கு நேரம் தண்டல் வாங்கி கொடுங்க, குழந்தைக்கு படிப்பு செலவு இருக்கு, அது பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நானும் ஒரு உதவி 2-3 உதவி பண்ணிருக்கேன். அது இல்லாம அவங்க ஒவ்வொரு தடையும் அவங்க வெளியே போயிட்டு வரும்போது நானும் ரெட்டும் ஹெல்ப் பண்ணிருக்கோம். சரிங்களா? நானுமே ரெட்டுமே ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதை நான் பண உதவி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ரெட்டு கூட 4500 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னாரு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா எனக்கு அவங்க கேட்ட எவிடன்ஸ் என் போன்ல இருக்கு. நான் இவ்வளவு எடுத்துன்னு வரேன்னு சொன்ன எவிடன்ஸும் என் போன்ல இருக்கு. நான் அது சட்டப்படி காவல்துறை கிட்ட நான் காமிச்சுக்கிறேன். அவங்க பேரை சொல்லி நாங்க லட்சக்கணக்கில் மோசடி பண்றதா இப்போ ஒரு அவதூறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நான் வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க காவல்துறை கிட்ட கொடுத்திருக்கேன். நான் பர்சனலா கொடுத்திருக்கேன். நானு வாங்கிட்டேன் மேம், வாங்கிட்டேன். அதனால எல்லாமே வந்து நான் சட்டப்படியா நான் பேசிக்கிறேன். அந்த அப்ப அவங்க கிட்ட அந்த எவிடன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்க கையில கொடுக்கல, நீங்க பாக்கல. அதாவது மாட்டாங்க, தலைகீழ நம்ம தண்ணி குடிச்சாலும் காட்ட மாட்டாங்க. எவ்வளவு சண்டைகள் எனக்கு அவங்களுக்கும் எனக்கும் ரெட் ஐஸ் பிரதருக்கும் நைட்ல சண்டை நடக்கும். ஏமா நாங்க உங்களுக்காக தான் வந்திருக்கோம், காட்டுங்கம்மா கூட காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க உண்மைத்தன்மை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் உண்மைத்தன்மை இருக்கு. அவங்க நம்பர் மிஸ்யூஸ் ஆனது உண்மை, அவங்களுடைய போன் நம்பர் அவங்களுக்கு த்ரெட்டிங் போனது உண்மை, அவங்க குழந்தைங்களை பேசுனது உண்மை. மத்த விஷயங்களை அவங்க வந்து வலைதளத்துக்கே வரல, அவங்க யூடியூபர் கிடையாது, அவங்க வந்து எந்த விதத்திலயும் வந்து இத ஆணித்தரமா நான் மறுக்கிறேன். ஏன்னா நிறைய சேனல்ல அவங்க வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க, நான் யூடியூபர் கிடையாது, நான் டிக்டாக்கர் கிடையாதுன்னு. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அவங்க டிக்டாக் பண்ணிருக்காங்க, யூடியூப்ல வந்து அவங்களுக்கு டான்ஸ் சேனல் இருக்கு. அவங்க யூடியூபர், டிக்டாக்கர், இப்ப ஃபேஸ்புக் வேற இருக்காங்க. சோ அவங்க வலைதளத்துல உள்ள ஒரு நபர் தான், வலைதளத்துல இல்லாத ஒரு நபர் கிடையாது. ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க எல்லார்கிட்டயும், நான் யூடியூபர் கிடையாது, நான் வலைதளம் கிடையாது அப்படின்னு. அவங்க என்ன ப்ரொஃபஷன் ஏதாவது உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? அவங்க நீங்க உங்க சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்கீங்கல்ல மேடம், அவங்க ஒரு டான்சர் தான். கல்யாணத்துல ஆடுவேன்னு சொல்லிதான் எனக்கு அமைச்சிருக்காங்க. ஆனா அவங்க உங்க பார்வையில அவங்க என்ன, உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்னன்னு நான் கேக்குறேன். என்னுடைய பார்வையில ரெட் ஐஸ் பிரதர் தான் முதல் தடவை என்கிட்ட சொன்னாரு அவங்கள பத்தி. அவங்களுக்கு ஏதோ 2-3 கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க டான்ஸ் தொழில் 20 வருஷமா பண்ணிருக்காங்க. அப்ப வந்து நீங்க வந்து அதுல எல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, அது அவங்க பர்சனல். ஆனா நம்ம வந்து அவங்க இப்ப சூர்யாவால பாதிக்கப்பட்டு கேஸுக்காக 6 மாசம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா நம்மளும் அவங்கள தானே எதிர்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இவங்க வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பர்சனல் வாழ்க்கையிலயும் அவங்க வந்து சரியான ஒரு ஆள் கிடையாது, எப்படி நம்ம போறது நம்பினா அது நமக்கு வேண்டாம். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவங்க வாழ்க்கையில நமக்கு என்ன வேணாலும் நடக்கும். நமக்கு தேவை இந்த கேஸுக்கான விஷயங்கள் என்ன, இத கொடுத்தா கேஸ் ஏன் 6 மாசமா எடுக்காம அந்த பெண்ணை அலக்கழிக்கிறாங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா 6-7 மாசம் எவ்வளவு போராடிட்டாங்க, எங்கேயுமே எடுக்கல அவங்க கேஸ. நாங்க எல்லாரும் உள்ள வந்து மக்கள் எல்லாரும் உள்ள வந்து நம்ம பெரிய அளவுல, ஆனா அந்த மக்களே வரலன்னாங்க, நான் கூப்பிடலன்னாங்க. அது கூப்பிட்டதுக்கான ஆதாரம் கூட நான் வச்சிருக்கேன். அவங்க என்னை கூப்பிட சொன்னது, இப்போ எல்லாரையும் கான்பரன்ஸ் கால்ல கூப்பிட்டு பர்சனலா கூப்பிட்டது, தனியா வீடியோ போட்டது, எங்களை போட்டு அழுத்தம் கொடுத்தது, எங்களை தூங்க விடாம டார்ச்சர் பண்ணது எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. எவிடன்ஸ் நீங்க வந்து
கொடுக்க முடியுமா இல்ல விருப்பப்பட்ட? நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வந்து சம்பந்தப்பட்டவங்களுடைய அனுமதி இல்லாம சமூக வலைதளத்துல விட முடியாது. இப்போ நான் யூகே தமிழனுக்கும் எனக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அவரும் அனுமதிச்சிட்டாரு, நானும் அனுமதிச்சேன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க கிட்ட நான் அனுமதி கேட்க முடியாது. ஏன்னா இப்ப நான் இவங்களை சட்டப்படியா நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனா அது நான் இப்ப அதிகாரியின் கையில நான் ஒப்படைக்கிறேன். பர்சனலா உங்களுக்கு வேணா நான் கொடுக்குறேன். ஆனா நீங்க வலைதளத்துல போட வேண்டாம். சரி, ஓகே. ஏன்னா அது வந்து எல்லாமே அவங்க என்னென்ன அவதூறு சொன்னாலும் அதை இல்லன்னு உடைக்கிற அளவுக்கு அவங்க வாயால பேசின வாக்குமூலங்கள் அத்தனையும் என் போன்ல இருக்கு. நான் கண்ணையா போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்மள எப்படி பண டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வந்து அந்த எவிடன்சஸ் எதுவும் குடுக்கல, போலீஸ் அதிகாரி கிட்ட குடுத்துட்டதாக சொல்றாங்க. போலீஸ் அதிகாரி நம்ப மாட்டாங்க மேடம். அவங்க வந்து போலீஸ் அதிகாரி உயர் அதிகாரி கிட்ட கொடுப்போம், நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. எங்க வாங்கிப்பாங்க, ஆர்கே கிட்ட இருந்து எவிடன்ஸ் வாங்கிப்பாங்க, என்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க, ரெட்டு கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஆனா அவங்க யாருக்கும் எதுவும் காட்ட மாட்டாங்க. அதாவது நீங்க அந்த உயர் அதிகாரியோட பேர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் அவங்கள வந்து நேரடியா போய் பார்த்து என்னோட மீடியா நண்பர்களை வச்சு கேட்க சொல்றேன். சரிங்க மேடம். சரியா? கேட்க சொல்றேன். ஏன்னா ஒரு நீங்க அப்ரோச் பண்ண ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க போன அந்த நேரத்துல இருந்த ஒரு பெண் அதிகாரி, அவங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க. அவங்க வந்து இந்த ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சூர்யா வந்து காப்பாத்தணும்ன்ற அவசியம் அவங்க கிடையாது. அப்ப வந்து இவங்க வந்து சொல்றது வந்து அந்த அதிகாரி கிட்ட நான் எவிடன்ஸ குடுத்துட்டேன், அவங்கதான் மறைச்சிட்டாங்க, ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்ல வர்றாங்க. எஃப்ஐஆர்ல பதியல அந்த ஆதாரம். அப்ப இந்த அம்மா எதிர்த்து கேட்டிருக்கணும். நான் 2 ஆதாரம் கொடுத்திருந்தேன், எஃப்ஐஆர்ல ஏன் அத பத்தி நான் விஷயம் வரலன்னு கேட்கணும். இந்த அம்மா சொல்ற வாக்குமூலத்தை மட்டும் நம்ம உண்மைன்னு நம்பிட முடியாது. அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். ஆமா, நீங்க நேரடியா அந்த அதிகாரி கிட்ட இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அதிகாரி ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு இவங்க கேட்டிருக்கணுமே, ஏன் கேட்கல? எஃப்ஐஆர் எப்ப கையில வாங்கினாலும் அதோட எங்க சவகாசத்தை ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. நாங்க யாருமே அவங்க கிட்ட பேசுறதுல அவங்களும் எங்களுக்கு பண்றது இல்ல. ஆனா அதுக்கப்புறம் மிரட்டலா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு மிரட்டுறாங்கன்னே தெரியல. நம்ம அவங்களுக்கு நல்லதானே பண்ணிட்டு வந்தோம், நம்மள எதுக்கு போட்டு மிரட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க பேரை சொல்லி நாங்க 10 லட்ச ரூபாய் மோசடி பண்ணோன்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் உண்மைத்தன்மை கிடையாது. அதுலயும் உண்மைத்தன்மை கிடையாது. பண்ணீங்கன்றதுக்கு உண்டான எவிடன்ஸ் என்ன மேடம் கேக்குறீங்க? புரியல. நீங்க 10 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து நீங்க மக்கள் முன்னாடி காட்டுங்கன்னு தான் நாங்க எல்லாரும் சொல்றோம். நாங்க எங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதிகாரிகள் கிட்ட காட்ட தயாரா இருக்கோம். இப்ப நீங்க வந்து தமிழன் யூகேன்றவர்கிட்ட நீங்க வந்து பணம் வாங்கினதாக சொல்லி அவர் வந்து உண்மை மேடம். ஏன்னா இந்த அம்மாவாலதான் நம்ம கையை நீட்டுறோம். இந்த அம்மா போட்டு டார்ச்சர் பண்ணோம் நம்மள. அக்கா அது இல்லக்கா, அக்கா இது இல்லக்கா, அக்கா போலாக்கா. ஆடியோ நீங்க எனக்கு கொடுத்தீங்க இல்லையா அவர் சம்மதத்தோட? ஆமா, அந்த ஆடியோவை நான் வெளியிட்டு இருக்கேன். அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஆடியோ நான் வெளியிடலான்னு இருக்கேன். அதுல வந்து நீங்க அவரு என்ன சொல்லிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து பர்சனலா உனக்கு கொடுக்குறேன், இந்த பணத்தை நீ வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ அப்படிதான் சொல்லிருக்காரு. அந்த ஆடியோ நான் இன்னைக்கு வெளியிடுங்க. ஏன்னா இப்ப நான் அதையும் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். நானு யூகே தமிழன் சொன்ன விஷயங்கள் வந்து நான் உனக்கு பணம் கொடுத்தது கேஸுக்காக கிடையாது, நீ பர்சனலா வச்சு செலவு பண்ணு தங்கச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவரு சொன்ன ஆடியோ நான் வந்து உங்க மூலியமா நான் வெளியிடுறேன். ஏன்னா நான் வெளியிட மாட்டேன், நீங்க வெளியிடுங்க. இன்னொரு விஷயம் மேடம், அந்த 33 வழக்குக்கு நான் ஒரு முடிவு கொண்டு வரேன் பாருங்க. இதுலயும் நான் கொஞ்சம் உண்மை இருக்குமோ, ஏன்னா ஆர்கே ரவி கொடுத்திருக்காரு, அவரு வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன விஷயம், ஆர்கே ரவி என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட எந்த எவிடன்ஸும் உங்க காட்டல, இவங்க சொன்னதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்றாரு. அதாவது அவருக்கு வந்து அந்த அமெரிக்கா பெண்மணி அமைச்சிருக்கு, அவர் வந்து ஜெனிஃபர் தனத்திட்ட கொடுத்திருக்காங்க. ஜெனிஃபர் தனம் வந்து நாங்க சொல்றோம் அது வாட்ஸ்அப் ஆதாரம் செல்லாதுன்னு சொல்லிருக்காங்க, காட்ட வேணாம்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப நான் என்ன உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா மேடம், இதுக்கெல்லாம் முன்னாடி உஷான்ற ஒரு பெண் இந்தியா கிளிட்ஸ்ல வந்து பேட்டி கொடுத்தாங்க, நக்கீரன்ல வந்து பேட்டி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்களும் இந்த வாட்ஸ்அப் ஆதாரமும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஏன்னா அவங்க சொன்னது எங்க நிறைய தமிழ்நாட்டு பெண்கள் சிங்கப்பூருக்கு கடத்தப்படுறாங்க, வேற வேலை சொல்லி கூட்டிட்டு போறாங்க, அங்க போய் ஒரு ரூம்ல அடைச்சிடுறாங்க, அங்க எங்களை சித்திரவதை பண்றாங்க, எங்க கையில இருந்த போனை புடுங்கிடுறாங்க, நாங்க தப்பிச்சுதான் ஓடி வந்தோம், அங்க இருந்து நிறைய பேரோட உதவியால தப்பிச்சு ஓடி வந்தோம், ஆனா இன்னமும் நிறைய பெண்கள் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அழுதாங்க, முகத்தை கூட காட்டாம அழுதாங்க.
எனக்கு என்னமோ அவங்க சொல்ற அந்த வாக்கு மூலமும் நடக்குதா, என்ன உண்மையாலுமே நடக்குதுதான் மேடம். ஆனா இது யாருமே சீரியஸா கொண்டு போக மாட்டேன்றாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த உஷாவுடைய பதிவு உங்களுக்கு நான் வேணா லிங்க் அனுப்புறேன், அதை நீங்க பாருங்க. அந்த பெண் சொல்ற விஷயமும் இப்போ அந்த பதிவு வாட்ஸ்அப்ல இருக்கிற விஷயமும் நக்கீரன்ல சொன்னாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நக்கீரன்ல சொல்லியிருந்தா அவரு கோபால் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களே, உண்மை அவங்க நோண்டி இருப்பாங்களே. என்னன்னே தெரியல இது என்ன யார் தலையீடுல நின்னு போகுது, இது என்ன? இப்போ நாங்க வந்து இப்ப குண்டாசு அளவுக்கு சூர்யா சிக்கா உள்ள போயிருக்காங்கன்னா தலையீடுல நின்னு போகாது, சரியான எவிடன்ஸ் கிடைக்காம வந்து நின்னு போகும். பெண்ணே வந்து சொல்றாங்கல்ல மேடம், மத்த அது தவிர்த்து அதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சொன்னவங்க சரியான ஆதாரத்தோட சொல்லிருக்க மாட்டாங்க. ஒண்ணு இதுல ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கும். ஏன்னா இது வந்து நக்கீரன் கிட்ட போகுது அப்படின்னாலே கண்டிப்பா அவங்களால தப்பிக்கவே முடியாது. நான் ஜெனுவினா சொல்றேன், அவங்களால தப்பிக்கவே முடியாது எப்படியாப்பட்ட நெட்வொர்க்கா இருந்தாலும். சரிங்களா? அவங்க இல்லைன்னாலும் நக்கீரன் கிட்ட இவங்க சொன்னதை வச்சு மத்த மீடியா, எங்க மீடியா நண்பர்கள் கண்டிப்பா இத பத்தி ஆராய்ஞ்சிருப்பாங்க. அப்ப வரல அப்படின்னா இது என்னன்றத நான் விசாரிக்கிறேன். ஆமா, நீங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உஷா சொல்ற தகவல்களும் அந்த 33 கடத்தல் விஷயமும் லிங்க் ஆகுது, அதாவது ஒத்து போகுது. ஆனா கொலைன்றது எனக்கு அது சந்தேகம். அவங்க அப்பவே கூட்டிட்டு வந்தது ஜெனிஃபர் தனம் தான். அவங்கதான் கூட்டிட்டு வந்து மீடியால உட்கார வச்சு பேசிட்டாங்க. விசாரிச்சா எல்லா உண்மையும் அவங்கள புடிச்சா அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்றது புரிஞ்சிரும். ஏன்னா அவங்க என்ன வெளியே கொண்டு வராங்க. ஜெனிஃபர் தனம் அந்த ஆதாரத்தெல்லாம் வந்து மறைக்கணும், அது யாருக்கிட்டையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. நானும் மக்கள் கிட்ட எவ்வளவுதான் நான் சொல்றது, இருக்குமா ஆதாரம் இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம், ஏன்னா இது ஒரு பெரிய லெவல்ல நடக்க வேண்டியது சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா கூட அந்த உட்கார்ந்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுது. அந்த உட்கார்ந்த பெண்ணைய கூட இவங்க மிரட்டி ஏதோ வீடு, எனக்கு ஒரு தகவல், அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சு பூட்டி கீட்டி அவங்களை ஏதோ சித்திரவதை